விஷால் அணியில் பொருளாளர் பதவிக்காக போட்டியிடும் கார்த்தி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்போம், உங்களுடைய அணிக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஈவினிங் உங்க எல்லாருக்கும் தெரிய போகுது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. வெரி பாசிட்டிவ். பெரிய சேஞ்ச் இந்த மாதிரி எலெக்ஷன் வரைக்கும் நடந்ததில்லை. எல்லாருக்குமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேருக்கு ஓட்டிங்னா என்னன்னு கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். பட் ஸ்டில் எல்லாரும் எஜுகேட் பண்ணியிருக்கோம். எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் இவ்வளோ ஒரு மார்னிங் 7:30 92 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ வந்து நல்லா ரஷ் இருக்கு. எல்லாரும் வர்றாங்க. ஸோ அதுவே ஒரு சேஞ்சுக்கான பெரிய இதுவாக தான் எங்களுக்கு தெரியுது. பாண்டவர் அணியில மிக முக்கியமான பொறுப்புல நீங்க போட்டியிடுறீங்க. இந்த நிலையில வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது நாடக நடிகர்களும் துணை நடிகர்களும். அவங்களுடைய வாக்கு சதவீதம் உங்களுக்கு எந்த அளவுல இருக்கு? நல்லா இருக்குமா சாங். எல்லா ஊருக்கும் போயிருக்கோம். எல்லா ஊருக்கும் கேன்வஸ் பண்ணிருக்கோம். டோர் டு டோர் போயிருக்கோம். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸே புதுசு இல்லையா? இதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே கிடையாது. இது கூட ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு எக்ஸாம்பிளே கிடையாது. இது புது அனுபவம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதே போல வெற்றி பெறக்கூடிய பட்சத்துல மற்ற அணியுடன் இணைந்து வேலை பார்ப்பதற்கான சூழ்நிலையும், இணைந்து நடிகர் சங்கத்தை செயல்படுத்துவதற்கான சூழ்நிலையும் எந்த அளவுக்கு? அல்டிமேட்லி எல்லாமே ஒரு அசோசியேஷன் தான். எல்லாரும் மெம்பர்ஸ் தான். இதுல ஒரு குரூப்பா ஒரு ஃபுல் குரூப் வந்துச்சுன்னா தேர் வில் பி சேம் ஃப்ரீக்வன்சி. எல்லாரும் ஒரே அளவரிசையில் இருந்தால் நல்லா வேலை செய்ய முடியும். ஸோ ஒரு குரூப் ஃபுல்லாக வரும்போது நிச்சயமா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நம்புறோம். அண்ட் அல்டிமேட்ல எல்லாருக்கும் நல்லது பண்றது தான். ஒரு 2000 பேருக்கு மேல வயதானவர்கள், நலிந்த கலைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான். அது யார் பண்ணா என்ன, பட் ஒரு டீம் ஃப்ரெஷ்ஷா மாறணுங்கிறது தான். ஒரே டீம் ரொம்ப நாளா இருக்காங்க. ஃப்ரெஷ்ஷா ஒரு டீம் வரட்டுமே தான் நாங்க கேட்கிறோம்.